இங்கே நின்று இப்போ இங்கே நிற்கிறதுல என்ன தப்பு? ரோடுக்கு அர்த்தமா? நீங்கள் சொல்லுங்களேன். எங்கள் தலைக்கு எவ்வளோ தில்லு பத்தியா? வரானுங்க எங்கே இருக்கிற பொட்டி அங்கே வந்து நின்றுக்கிறானுங்க. தேவடியா பாருங்க, அந்த தேவடியால. ஹாய் ரமேஷ் கார்டு எல்லாம் எப்படி இருக்கீங்க கைஸ்? நம்ம டே 1ஓட விளாக் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நமக்கு ஃபஸ்ட் ஆர்டர் போட்டாங்க, ஆனால் அதை நான் வந்து விளாக் எடுக்கலை, ஏன்னா டைம் ஆகிடுச்சு, டக்குன்னு கிளம்பி போயிட்டேன். அது நான் வேணால் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் ஷோ பண்ணுறேன். ஓகே, இப்போ தான் ஃபஸ்ட் ஆர்டர் கொடுத்துட்டு கிளம்பிட்டோம். மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:52 ஆகுது. இப்போ நேராக போய் நம்ம பெட்ரோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஆர்டர் நம்ம இன்னும் நமக்கு ஆர்டர் போட்டோன்னே அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? ரமேஷ் கார்டு கைஸ், நம்ம வந்து இப்போ வந்து தேர்ட் ஆர்டர் இது. ஆனால் தேர்ட் ஆர்டர் நமக்கு எப்படி போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா வேறு லெவல். இப்போ நீங்கள் சைடில் பார்த்தா உங்களுக்கே தெரியும், கிட்டத்தட்ட 240 ரூபா. ஓகே, ஒன்று வேறு லெவலு. இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 16 கிலோமீட்டர். உங்களுக்கு தெரியுதா? ஆனால் நம்ம ஜோன் உள்ளே தான், நம்ம ஜோனில் ஆர்டர் கொடுத்தா நம்ம ஜோன் உள்ளே போட்டு திரும்ப நம்ம ஜோன் உள்ளே தான் போடுறாங்க. பரவாயில்லடாப்பா, இத்தனை நாள் கழிச்சு ஏதாவது அலைய விடுவாங்களான்னு பார்த்தேன், பட் அப்படிலாம் விடலை. சரி வாங்க நம்ம அப்படியே கிளம்பலாம். ஐயோ ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிக்கிட்டு படுறப்பா. ஏன்டா டேய், நடு ரோட்டில் ஏடா ஃபோட்டோ ஷூட்லாம் எடுப்பாங்க? அடா பாவீங்களா? பேசி தான் செம்ம வியூவில். அந்த இடம்லாம் நம்ம ஜோன் தான், நம்ம ஏரியா தான் ஃபுல்லாக. பிளாக் 314 எவ்வளோ கைஸ்? 242. லாங் டிஸ்டன்ஸ்னால 17 ருபீஸ் ரிட்டர்ன் சார்ஜஸ் நமக்கு அது. ஓகே, அப்புறம் 9 ருபீஸ் சர்ஜ் போனஸ். இங்கே நின்று இப்போ இங்கே நிற்கிறதுல என்ன தப்பு? ரோடுக்கு அர்த்தமா? நீங்கள் சொல்லுங்களேன். மரியாதை கிடையாதுலாம் பேசுகிறேன். இப்போ இங்கே நிற்கிறதுல என்னது? ஆர்டர் கொடுத்து அவங்க உள்ளே ஆர்டர் பண்ணியிருக்காங்க, எடுத்துன்னு வந்து கொடுக்கறதுல அவங்க கொடுக்குறவங்க உங்களுக்கு என்ன? அவங்க கால் பண்ணியிருக்காங்க. நான் இங்கே நின்னா உங்களுக்கு என்ன? அசிங்கமாக பேசினா எனக்கு பேச தெரியாமல வயசுக்கு மரியாதை கொடுத்து பேசினுக்கிறேன் நான். ஆட்டி ரொம்ப டென்ஷன் ஏற்றிட்டாங்க, காண்டாயிடுச்சு. நம்ம ரோட்டாண்ட அவங்க ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருக்காங்க, இவங்க பக்கத்தில் இருக்காங்க. எதுக்கு இவங்க சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறாங்கன்னு எனக்கு புரியல. நான் அதுக்கு மேலே அவங்க மேலே இருக்க அந்த காண்டிலே ஃபுட்டே எடுக்காமல் மேலே போயிட்டேன். பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க, நான் ரோட்டில் அங்கே நிற்கிற ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருக்காங்க, அது உள்ளே தான் வந்து என்ன சொன்னால் அது உள்ளே அலோடு இல்லை, அவங்க வரேன்னு இருக்காங்க. இவங்க சம்மந்தமே இல்லாமல் அதுக்கப்புறம் உள்ளே வர சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம போக முடியும். இது அவங்க மட்டும் அசிங்கமாக கேட்குறாங்க. எனக்கு அது எனக்கு இருக்கு முடியுங்க. இதெல்லாம் நம்ம மைண்டில் போட்டு எடுத்துதெல்லாம் சரி, நம்ம இந்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணுவோம். சுமன், ஏய் அமௌண்ட் பே பண்ணணும். அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, ஆனால் எந்த அந்த மாதிரி அட்ரஸே ஆனால் காணா. ஆனால் அவங்க கரெக்டாக மெசேஜ் வெளியே வந்து கூப்பிட்றாங்க. இதுக்கு போன ஆட்டம் அப்படி தான். சரி ஓகே. அப்பா என்னால் படிக்கிட்டே இருந்தேன். எங்கே கேஷ்? yes ma'am. Thank you.
580 தானே இது கோப்ரோ கேமரா இதான் இது வந்து யூடியூப் சேனலில் வச்சுருக்கோம் யூடியூப் சேனலா இங்கெல்லாம் வரணும் இது வந்து எல்லா இடத்துக்கும் போகணும் இங்கே இருக்கிற எல்லா ஃபுட்டையும் சாப்பிட்ணும் கனவு தான் நினைப்போம் இங்கெல்லாம் உள்ளே வந்தோன்னு அக்கௌண்ட்டில் 0 பேலன்ஸ் தான் போகும் ஆல்ரெடி 0 பேலன்ஸ் தான் பட் இருந்தாலும் இங்கெல்லாம் வந்தால் எல்லாமே ரேட் அதிகம் நம்ம நாள் இல்லையா 4 நாளே அவ்வளோ. நண்பர்களே மழை அடித்து நொறுக்க போகுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா சரியான மழை இப்போ வரப்போகுது. நான் அங்கே ஒரு படுராண்ட கிட்ட வரப்பெல்லாம் எனக்கு வந்து அனல் காற்றா வீசிச்சு. ஒரு 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 செகண்டில் அப்படியே கிராஸ் ஆகிறப்போ எனக்கு ஃபுல் சில்னஸ் சரியான ஒரு மழை பெஞ்சு விட்டால் எப்படி ஒரு சில்னஸாக இருக்கும் அந்தமாரி ஒரு கூலிங்காக காற்றடிச்சிது. இப்போ ஆனால் செம்ம மழை வரப்போகுது அது மட்டும் தெரியுது. அதுக்கப்புறம் நம்ம சுத்தமாக மோட்டோ விளாக் எடுக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா மழை வந்துச்சுன்னா நம்ம கோப்ரோ தாங்கும் மழையெல்லாம் நான் எடுக்கலாம். பட் ஆனால் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. இருக்கிறது ஒரு கோப்ரோ ஒரு பேட்ரி அதை வச்சு தான் நானே ஓட்டிகிட்ருக்கேன். சரியான மழை பார்த்தீங்கன்னா தெரியும். காற்று உங்களுக்கு அடிக்க தெரியுதான் தெரியல. சில்லு காற்று அடிக்குதா வண்டி எடுக்க முடியாதுங்க எல்லாருமே.